ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் உதய். நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு தகவல் மற்றும் செய்தி தொடர்புத்துறை வெளியிட்ட நடப்பு நிகழ்வுகளுடைய வினாக்கள் மற்றும் அதற்குரிய விடைகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இது மாதிரி தினம் ஒரு கேள்வி அப்படிங்கிற டைப்பில் ஆப்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸோட சரியான ஆன்சரே தெரியறதில்ல. கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஆன்சராக டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால எது கரெக்டான ஆன்சர்னே தெரியாமல் ஒரே குழப்பமாக இருந்திருக்கும். ஸோ இனிமேல் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. டிஐபிஆர் தமிழ்நாடு தகவல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறைங்கிற தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபிஷியல் சோசியல் மீடியா பேஜில் தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் டெய்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வெளியிட்ட அனைத்து வினாக்களையும் அதற்குரிய அஃபிஷியலான ஆன்சரையும் வித் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இனிமேல் வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை பாதியோட ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. அரசு பள்ளிகளில் மாணவர்களை தண்ணீர் குடிக்க ஊக்குவிக்க அடிக்கப்படும் வாட்டர் பெல்லின் நேரங்கள் எவை? ஸோ அரசு பள்ளிகளில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காண்டி ஊக்குவிக்கக்கூடிய அந்த வாட்டர் பெல்லோட நேரங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட பேர் வந்து வாட்டர் பெல் ஸ்கீம். ஸோ இதுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது வந்து பள்ளி கல்வித்துறையோட அஃபிஷியல் டேட்டா. அது வந்து ஸோ பாருங்கள், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அதாவது வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதுக்கான இந்த திட்டத்தோட பேர் என்னன்னா குடிநீர் மணி அப்படிங்கிற திட்டம். ஸோ தினந்தோறும் பள்ளி நேரத்தில் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதற்காக ஒரு நாளைக்கு 3 முறை, ஒரு நாளைக்கு 3 முறையாம் 5 நிமிட இடைவெளியை வழங்க, ஒவ்வொரு முறைக்கும் 5 நிமிஷம் இடைவெளியாம். ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டமானது என்னது? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ரெண்டுக்குமே. ஸோ என்னென்ன டைம் பாருங்க. காலை 11 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, பிற்பகல் 3 மணிக்கு. ஸோ 3 இடைவெளி கொடுக்குறாங்க. காலைல 11 மணிக்கு, மதியானம் 1 மணிக்கு, சாயங்காலம் வந்து 3 மணிக்கு இடைவெளி குடிநீர் மணி அடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டைமிங். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி நேரங்களில் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதால் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்ட்டு இந்த பள்ளி கல்வித்துறை அந்த திட்டம் வெளியிடும் மூலம் நன்மைகள் சொல்லியிருக்காங்க. செறிவு மற்றும் கவன குவிப்பை மேம்படுத்துகிறது, நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றலை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது, தலைவலி சோர்வை தடுக்கிறது, அமைதியான மனநிலை மற்றும் நடத்தையை ஊக்குவிக்கிறது, ஆரோக்கியமான உடல் செயல்பாடுகளை ஆதரிக்கிறது, ஆரோக்கியமான பழக்கங்களை ஊக்குவிக்கிறது. ஸோ இது மாதிரிலாம் வந்து நன்மைகள் ஏற்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட பேர் குடிநீர் மணி, அதாவது வாட்டர் பெல் திட்டம். ஸோ இந்த டைமிங்கை வந்து இப்போ இங்கே ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கான சரியான விடை என்னென்னு பாருங்கள். நம்ம காலை 11 மணி, மதியம் 1 மணி, பிற்பகல் 3 மணி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் பட்டாசு உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நகரம் எது? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவகாசி தானே. ஸோ இதுக்கான டீட்டெயில் என்னன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவகாசி நகரம் பட்டாசு உற்பத்திக்கு மிகவும் பிரபலமானது. ஸோ இந்தியாவோட குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த சிவகாசி தான். பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தயாரிப்பின் மையமாகவும் அறியப்படுகிறது. இந்தியாவின் மொத்த பட்டாசு உற்பத்தியில் சுமார் 90% சிவகாசியில் இருந்து வருகிறது. இந்தியாவில் மொத்த பட்டாசு உற்பத்தியில் 90% வந்து இந்தியாவிலேருந்து வருது. இது 90% வந்து சிவகாசியிலேருந்து வருது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான விடை இந்தியா பட்டாசு உற்பத்தியில் முதலிடம் இருக்கும் நகரம் சிவகாசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தாட்கோவின் தொழில் முனைவோர்களுக்கான வழங்கப்படும் சிஎம் அரைஸ் திட்டம் எந்த துறையின் கீழ் வழங்கப்படுகிறது? ஸோ இதுக்கான டீட்டெயில் பார்த்துடலாம். தாட்கோ, அதாவது வந்து தாட்கோ அப்படின்னா என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1974, 1977 அமைக்கப்பட்டதான் இந்த தாட்கோ. தமிழில் என்னென்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஸோ இந்த எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வச்சுருப்பாங்கல்ல அந்த அமைப்பு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த சிஎம் அரைஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து
எந்த திட்டத்தின் கீழே நடத்தப்படுது அப்படின்னு கேட்டால் அந்த தாட்கோக்கு கீழே தான் வந்து இந்த சிஎம்ஆர்ஐஸ்ங்கிற திட்டம் நடத்தப்படுது. சிஎம்ஆர்ஐஸ்ங்கிறது வந்து சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் வந்து ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு கீழே நடத்தப்படுது அப்படின்னா தாட்கோக்கு கீழே நடத்தப்படுறது. முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் அப்படிங்கிறோம். ஸோ இங்கே பாருங்க, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் சிஎம்ஆர்ஐஸ். ஸோ இது எதுக்கு கீழே நடத்தப்படுது? இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு கீழே நடத்தப்படுது. ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் தாட்கோ மூலம் 18 முதல் 55 வயதுக்குட்பட்டவர்களில் கல்வி தகுதியை பொருட்படுத்தாமல் பல்வேறு தொழில் தொடங்கி நிதி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் தனிநபர்கள் பயன்பெறலாம். திட்டச் செலவில் 35% அல்லது 3,50,00,000 3,50 லட்சம் இவற்றில் எது குறைவோ அத்தொகை முன்விடுப்பு மானியமாக வழங்கப்படும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வந்து 18லேருந்து 55 வயதுக்குள்ள உட்பட்டவராக இருக்கணும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும். ஸோ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, இந்த திட்டம் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, இந்த பிற்படுத்தப்பட்டோர் நல அமைப்பு. ஸோ பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அப்படிங்கிற அமைப்பு கீழே தாட்கோ செயல்படுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம். ஸோ இந்த திட்டத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் முதல்வன் திட்டம் தெரியாத ஆளே இருந்திருக்காது. ஸோ இதுக்கான விளக்கத்தை பாருங்க. நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022, அதாவது 2022ஆம் ஆண்டு மார்ச் 1. ரொம்ப முக்கியம். நடந்துகிட்டு இருக்க எக்ஸாம்ஸ்லாம் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. நான் முதல்வன் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ 2022ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம். யாரால் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது. சரி, நான் முதல்வன் திட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நான் முதல்வன் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்களை மேம்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம் மற்றும் வழிகாட்டுதல் திட்டமாகும். ஸோ அதுதான் மாணவர்களுக்கு வந்து ஒரு திறமையான வந்து ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள வந்து திறனை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் உள்ள ஒரு குவாட்ஸ், இது ஃபுல்லாமே அந்த நான் திட்டமோட அஃபீஷியல் வெப்சைட்டில் உள்ளது. ஸோ அதில் ஒரு குவாட்ஸ் இருந்துச்சு. தமிழ்நாட்டு மாணவர் ஒருவர் உலகின் எந்த நாட்டு மாணவரையும் விட தரமும் தகுதியும் குறைந்தவர் கிடையாது என்பதை காட்டும் திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். ஸோ இதை கூட கொஸ்டினில் கேட்கலாம். தமிழ்நாட்டு மாணவர் ஒருவர் உலகின் எந்த நாட்டு மாணவரையும் விட தரமும் தகுதியும் குறைந்தவர் கிடையாது என்பதை காட்டும் திட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 திட்டங்களை கொடுத்து கேட்கலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ இங்கே பார்த்துருப்போம் இல்லையா, 2022ஆம் ஆண்டு மார்ச் 1. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2022. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டு தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் நாள் எது? ஸோ இதுக்கான விளக்கம் பார்த்துடலாம். தமிழ்நாடு நாள், ஸோ இது வந்து அந்த அண்ணாவால் தான் அது வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான வரலாறு அப்படியே பார்த்துடலாம். மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, மதராஸ் மாநிலம்னு. அந்த பேரை நீக்கிவிட்டு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவன் தான் இந்த சங்கரலிங்கனார் அப்படிங்கிற நம்ம ஸ்கூல் புக்லேயே இந்த டேட்டா இருக்குது. ஸோ அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து அவர் வந்து 1956 அக்டோபர் 13ஆம் தேதி வந்து இறந்து போயிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு என் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் 1957 கொண்டு வந்த தீர்மானம் வாக்கெடுப்பு வந்து தோல்வி அடைஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1961, 1967, 1968. ஸோ இந்த 3 வருடங்களில் இதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்று பெயர் மாற்றம் செய்தல். 1967ஆம் ஆண்டு வந்து அண்ணா வந்து பொறுப்பேற்றாரு. முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் சென்னையோட செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஸோ 1968 என்ன ஆகுதுன்னா ஜூலை 18ஆம் நாள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானங்கள் வந்து கொண்டு வரப்படுறாங்க. ஸோ 1968 நவம்பர் 23ஆம் நாள் தமிழ்நாடு பெயர் மாற்றம் நாடாளுமன்ற மசோதாவில் நிறைவேறிடுச்சு. ஸோ வந்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி சென்னை மாகாணம் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. எப்போது? 1969 ஜனவரி 14ஆம் தேதி தான் சென்னை மாகாணம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டப்படுது. ஸோ இது காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 18ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நாளை கொண்டாட வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் 2021ஆம்
ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்ததோட அடிப்படையில தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த அண்ணா வந்து அந்த தீர்மானத்த வந்து எப்ப கொண்டுட்டு வந்தாரோ, அன்னைய தேதிய வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற நினைவா வந்து அன்னைக்கு வந்து தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறது ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாளா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா, ஆப்ஷன் டி ஜூலை 18 சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட வெற்றி நிச்சயம் திட்டம் இளைஞர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும்? ஸோ இதுக்கான விளக்கம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம் யாருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சது. 18 முதல் 35 வயதுடைய வேலையற்ற இளைஞர்களுக்கு, அதாவது 18 வயதிலிருந்து 38 அ வயது இருக்கணும், வேலை இல்லாம இருக்கணும். ஸோ இவங்களுக்காக தொடங்கி வைக்கப்பட்டது தான் இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு திட்டம். பயிற்சி பெறும் பின்தங்கிய வகுப்பினருக்கு ரூபாய் 12,000 வரை ஊக்கத்தொகையும், தொலைதூர மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய தங்கும் வசதியும் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் இருக்கு இல்லையா, அது எப்போ தொடங்கி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 ஜூலை 1 அன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு முன்னோடி திட்டமாக வந்து கருதப்படுது இந்த வெற்றி நிச்சயம் திட்டம். ஸோ தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும், 18லேருந்து 35 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும், தமிழகத்தில் படித்த வேலையில்லாத இளைஞர்கள், பள்ளி கல்லூரி படிப்பை பாதியிலே நிப்பாட்டின மாணவ மாணவியர்கள் அனைவரும் பயனுடைய வகையில் அமைக்கப்பட்டது தான் இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட வெற்றி நிச்சய திட்டம் இளைஞர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை பெற உதவுதல். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி எவ்வாறு அழைக்கப்படும்? அதாவது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே ஏழை எளிய மாணவர்களுக்காண்டி பள்ளி கல்லூரிகளில் வந்து இந்த ஹாஸ்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து இனி என்ன சொல்லி அழைக்கப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விளக்கம் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அரசாணை, அதாவது வந்து ஜிஓ ரிலீஸ் பண்ணதே எடுத்து வந்திருக்கேன். அப்படியே 7/7/2025 ரிலீஸ் பண்ண ஜிஓ என்ன போட்டிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள், அதாவது ஸ்கூல் காலேஜில் உள்ள ஹாஸ்டல்ஸ் வந்து என்ன சொல்லப்படும், இனிமேல் வந்து சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, சமூக நீதி விடுதிகள். இனிமேல் வந்து ஸ்கூல் காலேஜில் உள்ள ஹாஸ்டல்ஸ் தான் சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் பெண்கள் மாதம் தோராயமாக எவ்வளவு சேமிக்கின்றனர்? ஸோ வந்து இந்த லேடிஸ் ஃபுல்லாமே இந்த ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதான் அந்த விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் ஃபஸ்ட்டு வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கையெழுத்திட்ட முதல் திட்டமே இதுதான். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து மாதம் எவ்வளவு ஆவரேஜாக சேமிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த டேட்டாவும் அஃபிஷியலாக வந்து நம்ம தமிழ்நாட்டோட திட்டக்குழுவிலேருந்து எடுக்கப்பட்டது. தமிழ்நாடு மகளிர் விடியல் பயண திட்டம் 2021ஆம் ஆண்டு மே மாதம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினால் அவரால் தொடங்கப்பட்டது. 2021 மே மாதம் மகளிர் விடியல் பயண திட்டத்தை அறிமுகப்படுத்தியதில் நமது அரசு நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது. அதாவது நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிற மகளிர் விடியல் பயண திட்டத்தை அறிமுகப்படுத்தினால. ஸோ தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 571 கோடிக்கும் மேற்பட்ட பயணங்கள் பெண்கள் மேற்கொண்டுள்ளனர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இத்திட்டம் பலனாக ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக மாதம் 888 ரூபாயை சராசரியாக வந்து 888 அதாவது 888 ரூபாயை சேமிப்பதுடன் பணிச்சூழலில் பெண்களின் பங்களிப்பையும் மேம்படுத்தியுள்ளதை மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில நியூஸில் பார்த்தீங்கன்னா 1000 வந்திருக்கு, 2000 மிச்சப்படுத்துறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து திட்டக்குழுவோட அஃபிஷியல் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதம் வந்து ஆவரேஜாக வந்து 888 ரூபாயை சேமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி, ரூபாய் 888. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நீதி நாள் கொண்டாடப்படுகிறது? ஸோ இதுக்கான விளக்கத்தை என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஜிஓ தான், செப்டம்பர் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ண ஜிஓ. ஸோ இதையும் பார்த்துருவோம் என்னென்னு. தந்தை பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் 17ஆம் தேதி, சாரி இது வந்து பெரியாரோட பிறந்த தினம், தந்தை பெரியாரோட பிறந்த தினத்தை தான் சமூக நீதி நாளாக வந்து கொண்டாடணும் அப்படி சொல்லிட்டு
சட்டப்பேரவையில வந்து அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து தந்தை பெரியாரோட பிறந்த தினம் வந்து செப்டம்பர் 17. ஸோ அதத்தான் வந்து சமூக நீதி நாளா வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவே ராமசாமி அவர்களின் அறிவுச்சுடரை போற்றும் விதமாக அவரது பிறந்த தினமான செப்டம்பர் 17ஆம் நாளை ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 17ஆம் தந்தை பெரியாரோட பிறந்த தினத்தை சமூக நீதி நாளா வந்து கொண்டாடுவது என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது சட்டமன்ற விதி எண் 110 கீழ் அறிவித்தார்கள். ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர்ன்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார். தந்தை பெரியாரோட பிறந்த நாளை தான் என்ன சொல்றோம்? சமூக நீதி நாளா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் வாயிலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு வெளிநாட்டு உயர்கல்விக்காக அதிகபட்சமாக எவ்வளவு நிதியுதவி பெறலாம் கேட்டிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தின் வாயிலாக. ஸோ இதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். இதுவும் வந்து ஒரு ஜிஓ தான். 2023 வருஷம் ரிலீஸ் பண்ண ஒரு ஜிஓ. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கன்னா, குடும்ப வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பின் கல்வி உதவித்தொகை 36 லட்சமும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்திற்கு மிகாமல் இருந்தால் கல்வி உதவித்தொகை 24 லட்சமும் வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில்வதற்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள வருமான உச்சவரம்பு 2 அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. ஒன்று என்னன்னா, அதாவது வந்து 8 லட்சத்திற்கு குறைவாக, அதாவது ஒரு வருஷத்துக்கான வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 36 லட்சமும், ரெண்டாவது என்னன்னா 8 லட்சத்திற்கு மேலே இருக்குது, 8 லட்சத்துக்கு மேலே குடும்ப வருமானம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 12 லட்சம் குறைவாக ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மேலே இருக்குது, 12 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 24 லட்சத்திற்கு மிகாமலும் கல்வி உதவித்தொகை வரப்படும். அதாவது வந்து 8 லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து 36 லட்சமும், 8 லட்சத்துலேருந்து 12 லட்சத்துக்குள்ளே இருந்தால் 24 லட்சமும் வந்து நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை 36 லட்சம். அதிகபட்சமாகன்னு கேட்டிருக்காங்க இங்கே கொஸ்டினில். ஸோ அதிகபட்சங்கும்போது 36 லட்சம். அதாவது வந்து 8 லட்சத்துக்குள்ளே ஒரு வருஷத்தோட ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா ஆனால் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டத்தில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி மற்றும் தங்கத்தின் அளவு என? தர்மாம்பாள் அம்மையாரோட நினைவு விதவை மறுமண திட்டம். அதாவது வந்து கல்யாணம் ஆகி ஆனதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ், அதாவது வந்து இறந்து போயிடுறாங்களோ இல்லை வந்து அந்த ஹஸ்பண்ட் விட்டு அடுத்த ஹஸ்பண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ மேரேஜ் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி மற்றும் தங்கத்தோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் இவங்களோட நினைவாக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விதவை மறுமண உதவி திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து பட்டதாரி இல்லாமல், அதாவது வந்து டிகிரி படிக்காமல் இருக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரூபாய் 25,000 ரூபாயும் மற்றும் வந்து 8 கிராம் தங்க நாணயமும், அதாவது வந்து பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000 ரூபா பணமும் 8 கிராம் தங்க நாணயமும், பட்டப்படிப்பு டிகிரி முடித்தவங்களுக்கு ரூபாய் 50,000 மற்றும் பணமும் 8 கிராம் தங்க நாணயமும், அதாவது வந்து டிகிரி முடிச்சிருந்தா 50,000 பணம் 8 கிராம் தங்கம், டிகிரி முடிக்கல அப்படின்னா 25,000 பணமும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. தகுதி என்னென்னு கொடுத்துருக்காங்க. மணமகனின் குறைந்தபட்ச வயது 20ஆக இருக்கணும். மணமகன் 40 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மறுமணம் செய்த நாளிலிருந்து 6 மாத காலத்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000. ஸோ இந்த இருக்குது பட்டதாரி, ஆப்ஷன் சி, பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000ம் 8 கிராம் தங்க நாணயமும், பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மக்களுடன் முதல்வர் திட்டம் எதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஸோ இந்த திட்டத்தை பற்றி பார்த்துடலாம். மக்களுடன் முதல்வர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் நாள், ரொம்ப முக்கியம், மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் வந்து 2023 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம். அரசின் முக்கிய சேவைகளை குடிமக்களின் வசிப்பிடத்திற்கு, அரசோட முக்கிய சேவைகளை அந்த குடியிருக்க மக்களோட வசிப்பிடத்திற்கே சென்று அரசின் புதிய முயற்சியாக மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு சேவைகள் எளிதில் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு, மேற்படி முகாம்களில் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படுகிறது. ஸோ மக்களுடன் முதல் திட்டத்தில் 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். அரசோட முக்கிய சேவைகளை குடிமக்களோட குடியிருக்க பகுதிகளுக்கே சென்று வழங்கக்கூடியது. ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, அரசின் முக்கிய சேவைகளை குடிமக்களின் வசிப்பிடத்திற்கு சென்று வழங்குதல் மற்றும் பெறப்பட்ட மனுக்களை 30 நாட்களுக்குள் தீர்த்து வைத்தல். ஸோ இதான் அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் யாருடைய பிறந்தநாளை 2006ஆம் ஆண்டு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார்? அதாவது கலைஞர் கருணாநிதி வந்து யாரோட பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளா? கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னோடனே நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது காமராஜர் தான். ஆனால் இந்த திட்டத்தை அறிவிச்சது கலைஞர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கான டீட்டெயிலான வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெருந்தலைவர் காமராஜர் அவரோட பிறந்தநாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம விளக்கமாக பார்த்துடலாம். கல்வி வளர்ச்சி நாள் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த 15/7/1903. ஸோ 15 ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம். கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் அறிவித்தது. அதாவது 2006ல் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தான் வந்து காமராஜரோட அந்த பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அறிவிச்சிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தில் மக்களின் மனுக்களுக்கு எத்தனை நாட்களில் தீர்வு காணப்படுகிறது? ஸோ இதுக்கான டீட்டெயில் என்ன பார்த்துருவோம். ஸோ உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜூலை 15, 2025, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஜூலை 15, 2025 தொடங்கி வச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் மூலம் மக்களின் குறைகளை தீர்த்து வைக்கும் நோக்கத்தோடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பிரத்யேக திட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த முகாம்களில் பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஸோ மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பொறுத்தளவில் 30 நாட்கள். இங்கே என்னன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எத்தனை நாள் வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கும்போது இதில் வந்து 45 நாட்களுக்குள்ள அந்த குறைகளை வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ மக்களுடன் முதல்வர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து 30 நாட்கள். இது வந்து உங்களுடன் ஸ்டாலின் வந்து 45 நாட்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுகள் யாருக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன? இதுக்கான டீட்டெயில் என்ன பார்த்துடலாம். ஸோ 100 பள்ளிகளுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கப்படுகிறது. எதுக்காண்டி வழங்கப்படுகிறது? 2022-23ஆம் கல்வியாண்டிற்கான சிறந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கான அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உள்ள சிறந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது வந்து வழங்கப்படுகிறது. 100 பள்ளிகளில் வழங்கப்பட உள்ளது. 100 பள்ளிகளுக்கு வழங்கப்படுதான் ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஸோ வந்து தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு பள்ளிக்கும் ரூபாய் 10 லட்சம் ஊக்கத்தொகையும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்படும். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா சிறந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள். அவங்களுக்கு தான் வந்து இந்த அறிஞர் அண்ணாவோட தலைமைத்துவ விருதுகள் வந்து வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஸோ யுனெஸ்கோவோட இப்போ உலக பாரம்பரியத்தில் நம்ம செஞ்சிக்கோட்டை அறிவிச்சிருக்காங்க. அது எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான டீட்டெயில் என்ன பார்த்துருவோம். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் பட்டியலில் செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய சின்னம் விழுப்புரத்தில் உள்ள 500 ஆண்டுகள் பழமையான செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னங்கள் ஒன்றாக அறிவித்தது யுனெஸ்கோ. இந்தியாவில் செஞ்சிக்கோட்டை உட்பட 12 மராட்டிய இராணுவ கோட்டைகளை பாரம்பரிய சின்னங்களாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஸோ தமிழ்நாடு கலாச்சார பாரம்பரிய இது பெருமைமிக்க தருணம். கிழக்கின் ட்ராய், அதாவது செஞ்சிக்கோட்டை என்ன சொல்கிறோம், கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படும் செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. மகிழ்ச்சி, தமிழ்நாட்டின் கம்பீரமான மலைக்கோட்டை பெருமைமிகு யுனெஸ்கோ பட்டியலில் இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருக்காரு. ஸோ அது எங்கே இருக்குது? விழுப்புரத்தில் இருக்குது. இது என்ன சொல்கிறோம்? கிழக்கின் ட்ராய் அப்படின்னு கூட சொல்கிறோம் அதை வந்து. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து யுனெஸ்கோ அமைப்போட உலக பாரம்பரிய தலமாக செஞ்சிக்கோட்டை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருது பெறும் வீரர்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளவு? இதுக்கான டீட்டெயிலை பார்த்துருவோம். மாநில விளையாட்டு விருதுகள் தமிழக விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு. ஸோ தமிழக விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு முதலமைச்சரின் விருதுகள் தொடர்பாக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்கியவர்கள், அதாவது பல இன்டர்நேஷனல் லெவலுக்கு மேலே, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி லெவலில் விளையாண்டு நல்ல சிறந்து விளங்கிய விளையாட்டு வீரர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. அளவு 1 லட்சம் ரூபாய். ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருதுக்கு பெறும் வீரர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் குழந்தைகள் உதவி எண் எது? ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குழந்தைகள் உதவி எண்கிறது ஆப்ஷன் பியில் உள்ள 1098. ஏன்னா இது எல்லா டெக்ஸ்ட் புக்லேயுமே இருக்கும். ஸோ இன்னும் அந்த 181, 100, 14567, ஸோ இந்த நம்பர்லாம் வந்து எதுக்கான அப்படிங்கிறத வந்து டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம்.
ஸோ இங்கே பாருங்க, குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண். ஸோ 1098ங்கிறது குழந்தைகள் பாதுகாப்போட உதவி எண். பெண்கள் பாதுகாப்பு உதவி என்கிறது 1091 மற்றும் 181 181 1091 இது ரெண்டும் பெண்கள் பாதுகாப்பு. சைபர் பாதுகாப்பு அதாவது வந்து 1930 அதாவது சைபர் கிரைம் போலீஸ் சைபர் பாதுகாப்பு வந்து 1930 இது கூட இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்து காவல் அமரர் ஊர்தி மற்றும் தீயணைப்பு உதவி எண் 112. ஸோ இங்கே கீழே உள்ளதையும் பாருங்க, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை காவல் அலகு பாதுகாப்புக்கான அரசின் உதவி எண்கள். குழந்தைகளுக்கானது வந்து 1098, மகளிருக்கானது வந்து 181, காவல் உதவி எண் வந்து 100. ஸோ 1930ங்கிறது இணையவழி குற்றங்களுக்கு உதவி எண் சைபர் கிரைம் போலீஸ். அடுத்து வந்து இந்த 14567 அப்படிங்கிறது வந்து முதியோருக்கான உதவி எண். வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான உதவி எண் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டைச் சேர்ந்த புத்த சமண மற்றும் சீக்கிய மதத்தினர் புனித பயணம் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு வழங்கும் நிதியுதவி என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஜியோவே கொண்டு வந்தாச்சு. இதுக்கான இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த புத்த சமண மற்றும் சீக்கிய சமூகத்தினர் இந்தியாவில் தொன்மையான தங்களது புனித தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்திட அரசு நிதியுதவி வழங்கி ஆணை பிறப்பித்துள்ளது. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 50 புத்த மதத்தினர் வந்து தேர்வு செய்யப்பட்டு 50 சமண மதத்தினர் 20 சீக்கிய மதம் இந்தியாவில் உள்ள அவரவர் மதங்களுக்கு புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொள்ள ஆண்டுதோறும் நபர் ஒருவருக்கு 10,000 ரூபாய் 120 நபர்களுக்கு வழங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000. தமிழ்நாட்டைச் சேர்ந்த புத்த சமண மற்றும் சீக்கிய மதத்தினர் புனித பயணம் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு வழங்கும் நிதியுதவி ரூபாய் 10,000. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தொல்லியல் துறையின் ஆய்வுகளால் உலகறியப்பட்ட கீழடி கிராமம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கீழடி அப்படின்னாலே ஒரு பெருமை மிக்க இதுவாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இந்த கீழடி அப்படிங்கிற வந்து இந்த ஆய்வு வந்து எந்த மாவட்டத்தில் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது தான் அந்த கீழடி. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்துருவோம் தொல்லியலை பற்றி. இது வந்து நம்ம நிதிநிலை அறிக்கை அறிவிக்கும் போது வெளியான அஃபிஷியல் நியூஸு. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வுகள், அதாவது வந்து கீழடி, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி, சேலம் மாவட்டத்தில் உள்ள தெலுங்கனூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பெல்லலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சனூர், கடலூர் மாவட்டத்தில் உள்ள மணிக்கொல்லை, தென்காசி மாவட்டத்தில் உள்ள கரிவலமந்தநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பட்டணமருதூர், நாகப்பட்டினம். ஸோ இந்த 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வு 2025-26ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டோட 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வு மேற்கொள்ளப்படும். இதுக்கான நிதியுதவி எவ்வளவு? ரூபாய் 7 கோடி. அதாவது நிதியமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர்கல்வி படிப்பை ஊக்குவிக்கும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் வழங்கப்படும் ஊக்கத்தொகை. இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய ஊக்கத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான தெளிவான விளக்கம் பார்த்துருவோம். ஸோ புதுமை பெண் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? செப்டம்பர் 5, 2022 ஏன் கொண்டு வந்தாங்க? சென்னையில் கொண்டு வந்தாங்க. பார்த்துருவோமா? அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி பயில, அதாவது 6th to 12th வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர்கல்வி பயிலுக்கு மாதம் 1000 ரூபா உதவித்தொகை வழங்கும் திட்டம் புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. செப்டம்பர் 5ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. செப்டம்பர் 5, 2022 புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது. 1000 ரூபா. அடுத்து புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறோம். யாருக்கு? அரசு பள்ளியிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்த மாணவிகளுக்கு கிடைக்க செய்யறதுக்காண்டி விரிவாக்கம் பண்ணுறாங்க. எப்போ? 30/12/2024 தூத்துக்குடியில் ஆரம்பிக்கிறாங்க. 30/12/2024 இந்த புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்கிறது. செப்டம்பர் 5, 2022 தொடங்கப்பட்டது புதுமை பெண் திட்டம். அதை விரிவாக்கம் பண்ணது 30/12/2022. ஸோ இந்த புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தவரையில் ரூபாய் 1000 தான் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆகஸ்ட் 9, 2024 எங்கே தொடங்கினாங்க? கோயம்புத்தூர் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது புதுமை பெண் திட்டம். அதே மாதிரி 6th to 12th வரைக்கும் முடிச்சு அதுக்கப்புறம் உயர்கல்வி போகக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்கூடியது இந்த தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ வரும் ஆகஸ்ட் 2024 ஆகஸ்ட் 9ஆம் நாள் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ தமிழ் புதல்வன் திட்டத்துக்கும் ரூபாய் 1000 தான், புதுமை பெண் திட்டத்துக்கும் ரூபாய் 1000 தான். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ரூபாய் 1000. புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை ரூபாய் 1000. ஸோ நெக்ஸ்ட்டு, நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படுவது. ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருக்கோம். ஆப்ஷன் பி நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தளவில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இது என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம்.
நான் முதல்வன் திட்டம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2022ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் நான் முதல்வன் திட்டம். ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சிருப்பாரு. நான் முதல்வன் திட்டம் என்பது தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்களை மேம்படுத்தி வாழ்க்கையில் ஒரு திறன் மேம்பாடு மற்றும் வழிகாட்டுதல் திட்டமாகும். ஸோ அதுதான் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்களை தேடி மருத்துவ திட்டம் பார்த்துருவோம். மருத்துவமனைகளுக்கு வர முடியாத பணமில்லாதவர்களுக்கு, தீராத நோயாளிகள் ஆகியோருக்கு அவர்களை கவலை போக்கும் திட்டமாக இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம்னே சொல்லலாம். கிராமம் கிராமமாக, தொகுதி தொகுதியாக, தெரு தெருவாக மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று சென்று மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர். கோடிக்கணக்கான மக்களை சென்றடையும் மக்களை தேடி மருத்துவம். ஸோ எப்போ தொடங்குறாங்க? 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது அந்த திட்டம். ஸோ இது மூலியமா 2.5 கோடி பயனாளர்கள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொரு என்னென்ன முக்கியமானதுன்னா, இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா விருது பெற்ற மக்களை தேடி மருத்துவ திட்டம். ஐநாவையோட விருது பெற்ற திட்டம் இது வந்து. ஸோ சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க 2.25 கோடி மக்கள் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ ஐநா விருது பெற்ற திட்டம் வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க கேட்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவ திட்டம் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களின் வீடுகளுக்கு சென்று அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவது. அதுதான் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட நோக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டத்தோட முன்னெடுப்போட நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஎன் ஸ்பார்க் திட்டம்னா என்னன்னு பார்த்துருவோம். இதை யார் அறிமுகப்படுத்தி வைக்கிறாருன்னா, துணை முதல்வராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. டிஎன் ஸ்பார்க்ஸோட புத்தக பாடநூல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. புதிய பாடத்திட்டத்தோட பாடநூல்கள் வெளியிட்டிருக்காங்க. சரி, எதுக்கானதுன்னு பார்த்துருவோமா? பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 6th to 9th வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு கணினி சார்ந்த அடிப்படை அறிவியலையும் செயற்கை நுண்ணறிவையும் அதனை பயன்படுத்தும் நுட்ப அறிவியலையும் கற்பிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள டிஎன் ஸ்பார்க் என்ற புதிய பாடத்திட்ட பாடநூல்களை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து 6th to 9th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் மற்றும் ஏஐ சார்ந்த அந்த தொழில் பயிற்சிகளை வந்து கொடுக்கறதுக்காண்டி இந்த டிஎன் ஸ்பார்க்குங்கிற புதிய பாடநூல் திட்டத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா, ஆப்ஷன் டியில் உள்ள மாணவர்களுக்கு கணினி அறிவியல் ஏஐ பயன்பாட்டு நுட்பங்களை கற்பித்தல். ஸோ இதுதான் வந்து டிஎன் ஸ்பார்க்கோட ஸ்கீமோட நோக்கம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஎன் ஸ்பார்க் தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அதே தான் என்ற புதிய பாடத்திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த டிஎன் ஸ்பார்க்ங்கிற திட்டம் வந்து 6th to 9th வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஏஐ அந்த டூல்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இதற்கான விரிவான விளக்கத்தையும் பார்த்துடலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் பயிற்சி டிஎன் ஸ்பார்க்ஸ் 6ஆவிலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும். டிஎன் ஸ்பார்க்ஸ் தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். ஸோ அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து தொடங்கப்பட்டிருக்கு 6th to 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாருடைய பிறந்தநாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும்? தமிழ்நாடு முதலமைச்சர் யாரோட பிறந்தநாள் வந்து தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்துடலாம். சட்டமன்ற பேரவையில் சொல்லியிருக்காரு ஸ்டாலின், பாரதிதாசன் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும். ஏப்ரல் 29லேருந்து மே 5 வரைக்கும் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். யாரோட பிறந்தநாள? பாரதிதாசனோட பிறந்தநாள். அப்போ தமிழ் வார விழா யாரை வச்சு கொண்டாடுறாங்க? பாரதிதாசனோட பிறந்தநாள் கொண்டாடப்படுறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசு ரூபாய் 20 கோடி செலவில் புனரமைக்க திட்டமிடப்பட்டுள்ள 1000 ஆண்டு பழமையான ராஜேந்திர சோழன் உருவாக்கிய ஏரி எது? எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்காண்டி பார்த்துருவோம். ராஜேந்திர சோழன் உருவாக்கிய அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சோழகங்கம் ஏரியில நீர்வள ஆதார மேம்பாடு, சுற்றுலா மேம்பாடு பணிகள் மேற்கொள்ளப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, சோழகங்கம் ஏரி, கங்கை கொண்ட சோழபுரம். தமிழ்நாடு அரசு ரூபாய் 20 கோடி ரூபாய் செலவு பண்ணதுக்கு புனரமைக்க திட்டமிடப்பட்டுள்ள 1000 ஆண்டு பழமையான ராஜேந்திர சோழன் உருவாக்கிய ஏரி வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழகங்கம் ஏரி அப்படிங்கிறது தான்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மக்களுக்காக தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்யும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இது வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். அது எப்போது தொடங்கப்படும் கேட்குறாங்க. அதுக்கான விளக்கம், நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம். நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற புதிய மருத்துவ முகாம் முழு உடல் பரிசோதனை, அதாவது முழு உடம்ப பாடியை ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறதுக்காண்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025 ஆகஸ்ட் 2 2025 சென்னை செயின் பீச் பள்ளியில தான் ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்றாங்க. மொத்தம் வந்து 1256 முகாம்கள் 38 மாவட்டங்கள்ல. ஸோ இந்த முகாம்கள் எப்போ நடக்கும்னா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஸோ என்னென்ன மருத்துவ சேவை வழங்குவாங்கன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முழு உடல் பரிசோதனை. ஸோ தொடங்கப்பட்ட திட்டம் எப்போ? ஆகஸ்ட் 2 2025. ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ஆகஸ்ட் 2 2025. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? ஸோ இப்போ தான் அந்த பார்த்துருப்போம் என்னன்ட்டு. ஸோ இங்கே பாருங்க, நலம் காக்கும் ஸ்டாலினோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற புதிய முழு உடல் பரிசோதனை முகாம் அப்படிங்கிறது தான் அதோட முக்கிய நோக்கம். அதாவது பாடி ஃபுல் செக்அப் வந்து இதில் பண்ணிக்கலாம், மருத்துவ செலவுலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிருக்கு ஆபத்தான நோய் குறித்து மக்களுக்கு நேரில் சென்று முழு உடல் பரிசோதனை செய்தல். ஆப்ஷன் சி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் மகப்பேறு நல உதவி திட்டம் யாருடைய பேரில் வழங்கப்படுகிறது? தமிழ்நாடோட மகப்பேறு நல உதவி திட்டம் யாரோட பேரில் வழங்கப்படுகிறது? இதற்கான டீட்டெயில் என்னன்னு பார்த்துடலாம். மகளிர் நலம் தொடர்பாக நிறைய திட்டங்கள் இந்த மாநிலத்தில் இருந்தாலும் மிகவும் தனித்துவமான திட்டம் எது? இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட மகப்பேறு நிதியுதவி திட்டத்தை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஆசியாவின் முதல் பெண் மருத்துவர், குழந்தை திருமண முறையை ஒழிக்க பாடுபட்டவர் என்ற நிறைய பெருமைகளுடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மகப்பேறு உதவி திட்டத்தை அறிவித்தார். டாக்டர் கலைஞர் தான் வந்து இந்த மகப்பேறு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பேரில் இந்த மகப்பேறு நிதியுதவி திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ அது இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு இப்போ கரண்ட்லாம் உள்ளது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தளவில் ரூபாய் 9,000 கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 4,000 ரூபாய்க்கான ஒரு நியூட்ரிஷன் கிட் அப்படிங்கிற அந்த பொருள் கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்து தொகுப்பு கொடுக்குறாங்க. ஸோ 13,000 ரூபா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 5,000 ரூபா மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அந்த 13,000 ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்து மொத்தம் வந்து 18,000 ரூபா இந்த மகப்பேறு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டத்துக்கு மொத்தம் 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 13,000, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 5,000. ஸோ சேர்த்து 18,000. திட்டத்தோட பேர் என்னது? தமிழ்நாடு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம். இதோட சிறப்பம்சங்கள் என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு 14,000 ரொக்க உதவி வழங்கப்படும். 2 ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கப்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னன்னா 14,000 ரூபா கேஷும் 2 ஊட்டச்சத்து தொகுப்புகளும் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. பயனாளிகள் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் வசிக்கும் கர்ப்பிணி பெண்கள். ஸோ அப்போ யாரோட பேரில் வந்து வழங்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. மகப்பேறு நலத்திட்ட உதவி பொறுத்தளவில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட பேரில் வழங்கப்படுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவியின் தொகை. ஸோ இப்போ தான் பார்த்துருப்போம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட மகப்பேறு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை பொறுத்தளவில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 13,000 ரூபாயும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 5,000 ரூபாயும், ஸோ மொத்தம் சேர்த்து 18,000 ரூபாய் வந்து வழங்கப்படுது. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ரூபாய் 18,000. முத்துலட்சுமி ரெட்டியோட மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியின் தொகை 18,000. நெக்ஸ்ட் கொஸ்டின், நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை. ஸோ நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம், என்னென்னு பார்த்துருவோம். நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் விவசாய நிலங்களை வந்து வாங்குவதற்கு ரூபாய் 5 லட்சம் மானியம். அதாவது வந்து 50% அல்லது அதிகபட்சம் ரூபாய் 5 லட்சம் மானியம் வந்து இதுக்கான வழங்கப்படுறாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்து என்னன்னு பார்த்தோம்னா, நன்னில மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை பொறுத்தவரை ரூபாய் 5 லட்சம் 50% மானியம். ரூபாய் 5 லட்சம் 50%, ஆப்ஷன் ஏ 5 லட்சம் 50% மானியம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் எந்த திட்டத்திற்கு 2024ஆம் ஆண்டுக்கான ஐநா இடைநிலை குழு யுனைடெட் நேஷன் இன்டிகிரன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருது வழங்கப்பட்டது? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்துருவோம். ஐநாவை வந்து எந்த திட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் 2024க்கு வந்து விருது வழங்கப்பட்டது அப்படின்னா,
கோடிக்கணக்கான மக்களை சென்றடையும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு. எப்போ தொடங்கப்பட்டது மக்கள் தேடி மருத்துவம்? 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ ஐநா விருது பெற்ற மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொற்றா நோய் தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்கும் மகத்தான திட்டமாகும். 2024ஆம் ஆண்டிற்கான ஐநாவையோட யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் வழங்கி கௌரவித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் அமைப்பு. யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது வந்து ஐக்கிய நாடுகள் மற்றும் மன்றங்களுக்கு இடையேயான பணிக்குழு விருது. ஸோ இது வந்து 2024ல் நம்ம இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு ஐநா இடைக்குழுவோட விருது வழங்கப்பட்டது 2024ல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கர்ப்பிணி பெண்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவிகள் யாது? ஸோ மகப்பேறு உதவி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். முத்துலட்சுமி திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய உதவிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இது அப்படியே ஆல்ரெடி பார்த்ததான். 18,000 ரூபா அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 13,000 ரூபாயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 5,000 ரூபாயும் கொடுக்குது. ஸோ வந்து என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 14,000 ரூபா ரொக்க உதவியும் 2 ஊட்டச்சத்து தொகுப்பும் வழங்கப்படுது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. என்ன வழங்கப்படுது? நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவிகள் என்ன அப்படின்னா 2 ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் ரூபாய் 14,000 ரூபாய் தொகை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களின்படி 2024-25 நிதியாண்டிற்கான திருத்தப்பட்ட தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்ட மகிழ்ச்சியான செய்தி கூறுகிறேன். வளர்ச்சி விகிதம் 11.19 என மத்திய அரசு திருத்தப்பட்ட மதிப்பீடு கூறுகிறது. அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 9.69 அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டாங்க 2024-25ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டு மாநில பொருளாதார வளர்ச்சியை. ஆனால் இன்னைக்கு வந்து 11.19 என்று ஒன்றிய அரசு திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. 11.19 அப்படின்னு சொல்லி மறுமதிப்பீடு செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டி காட்டியுள்ள ஒரே அரசு தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறாங்க. அப்போ இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டி காட்டியுள்ள அரசு வந்து நம்ம திமுகவோட அரசு தான். அதாவது வந்து இங்கே 2010-11. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஸோ இரட்டை இலக்க வந்து எட்டி காட்டிய ஒரே அரசு திமுக அரசு. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள்? 11.19%. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆன்சர் பி 11.19%. இதுதான் வந்து திருத்தப்பட்ட தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி விகிதம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். திருநங்கைகளுக்கு சொந்த தொழில் துவங்க மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை எது அப்படின்னு கேட்குறாங்க. திருநங்கைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சொந்த தொழில் துவங்குறதுக்காண்டி வழங்கப்படும் திட்டத்தின் கீழ் மானியம் எவ்வளோ வழங்கப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா திருநங்கைகள் நலனில் நம்ம அரசால் வழங்கப்படும் திட்டங்கள் 40 பேருக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 1000 ரூபாயும் 1000லிருந்து 1500 மாற்றிருக்காங்க. இப்போ 1/3/2023 திருநங்கைகளுக்கு ரூபாய் 50,000 வரையிலான சுயதொழில் மானியம் வழங்கும் திட்டம். சுயதொழில் தொடங்குறதுக்கு ரூபாய் 50,000 வரையிலான மானிய திட்டம் வழங்கப்படுது. கட்டணமில்லா உயர்கல்வி திட்டத்தை அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். திருநங்கைகளுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், அப்புறம் புதுமை பெண் தமிழ் புதவன் திட்டத்திலையும் அவங்களுக்கு வந்து தகுதி வரம்பு வந்து தளர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 50,000 ரூபாய். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தோன்னா ரூபாய் 50,000. ஆன்சர் ஆப்ஷன் பி. திருநங்கைகள் தொழில் துவங்குறதுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசு வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வெளியிட்டிருக்காங்க பார்த்துடலாமா? தமிழ்நாடு அரசு வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கை பாருங்கள். எல்லோருக்கும் கல்வி தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சங்கள். 5 வயதில் 1ஆம் வகுப்பு சேர்க்கை. அதாவது 5 வயசில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும். 10th 12th அப்படிங்கிறது தான் முக்கியமான கல்வி திட்டம். 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி. 8th வரைக்கும் ஆல் பாஸு. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. அடுத்து 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் ஆகியவற்றை 11 வயது முதலே கற்றுத்தரும் பாடப்பிரிவு. அதாவது வந்து செயற்கை பாடப்பிரிவு 11 வயசுலேருந்தே வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆங்கில திறன் பயிற்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழ் என்ற இருமொழி கொள்கை அப்படிதான் 2 மொழி கொள்கை தான். முக்கியமாக வந்து இதில் என்னென்னா அந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது எதுக்குறது தான் அது வந்து முக்கியமான இதுவாக இருக்குது. ஸோ ஆங்கிலம் மற்றும் தமிழ் 2 மொழி தான். நான் முதல்வன் திட்டத்தில் 9ஆம் வகுப்பு முதலே தொழில் வாழ்க்கை வழிகாட்டல் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அனைத்து உயர் படிப்பிற்கும் நுழைவுத் தேர்வு கிடையாது. எந்த ஒரு பெரிய உயர் படிப்பிற்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ நீட் தேர்வு இருக்கக்கூடாது. இதுவும் சரியான ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு கல்வி பட்டியலில் கல்வி வந்து மாநில பட்டியலில் வரணும். ஸோ அதுவும் சரிதான்.
தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கை கடைபிடிக்க வேண்டும். ஸோ எல்லாமே கரெக்டு. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 12/8/2025 தொடங்கிய முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் நோக்கம் என்ன? ஸோ இந்த தாயுமானவர் திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் என்னன்னு. ஸோ இதோட பாதி கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதி உள்ள கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் தான் முக்கியமான திட்டங்களான தாயுமானவர் திட்டம், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், காலை உணவு திட்டம், அன்பு சோலை மையங்கள், தமிழ்நிலம் செயலி போன்ற முக்கியமான திட்டங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.